ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 7 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு 7 அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை இருக்கு பாருங்க, பிசி எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கான லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது குழு கடன் திட்டம் 25 லட்சம் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்கீங்க, மகளிர் குழுவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. வட்டி விகிதம் 7% இருக்க போது 2 வருஷத்துலேருந்து 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதை உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு tapsatco.tngov.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி, வருமானம், இருப்பிடம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த லோனை நீங்கள் வாங்க பாருங்கள். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற தலைப்பில் புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக அப்படின்னா, இளம்பெண்கள், நலிவடைந்த பிரிவினருக்கு தொழில் செய்வதற்காக கடன் உதவி வழங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் கடன் உதவி மொத்தமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடு சேரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டுறவுத்துறையின் ஆய்வு கூட்டத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காருங்க. அதனால் பெண்களுக்காக இந்த ஒரு திட்டம், சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம் கொண்டு வராங்க. ஸோ எல்லாத்துக்குமே இளம்பெண்கள், நலிவடைந்த பிரிவினர்கள் தொழில் பண்ணலாம். இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விரைவில் இந்த ஸ்கீம் குறித்து அஃபிஷியல் அப்டேட் வரப்போது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, வட்டி மானியம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, தகுதிகள் என்ன, எல்லாமே ஜியோ பாஸ் பண்ணி வரப்போது. இப்போதைக்கு இதுக்கான அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லா வீடுகள் பதிவுக்கு அலுவலகம் வர வேண்டாம். அதாவது தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு நீங்கள் பத்திரப்பதிவுத்துறைக்கு போகாமலே வீட்டிலேருந்தே நீங்களே பார்த்தீங்கன்னா பத்திரம் பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் அடுக்குமாடி திட்ட வீடுகள், மனைகள், பத்திரங்கள் நேரடியாக பதிவாளர் அலுவலகம் சென்று பதிய முடியாது. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ரேஷ் ஆஃபீஸர் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இந்த நிலையில் வில்லா வகை ஆடம்பர வீடுகள், தனி வீடுகள் விற்பனை பதிவு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆடம்பர வீடுகள் வில்லாலாம் இருக்க பாருங்க, அதையும் ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி ஆப்ஷனை கொண்டு வரோம். அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். அதனால் நீங்கள் பத்திரப்பதிவுத்துறைக்கு வர வேண்டாம். ஸோ வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் விரைவில் அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கூரை சூரிய மின் திட்டம் இருக்கு பாருங்க. அதாவது உங்களுக்கு சோலார் பேனல் அமைப்பதற்கு தமிழக அரசு மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமை பார்த்தா விரிவுபடுத்த ஒருங்கிணைந்த செயலி உருவாக்கப்படும், விரைவில் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. அதுக்காக ஒரு ஆப் வரப்போகுது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் அமைப்பதற்கு அப்ளை பண்ணலாம். மானியம் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிசி எம்பிசி டிஎன்சி டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களுக்கு 25 லட்சம் வரையும் கல்வி கடன் வழங்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, கல்வி கடன், எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் அப்ளை பண்ணுறவங்க இந்த tapsatco வெப்சைட் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பயணிகள் கவனத்திற்கு, நீங்கள் பேருந்துகளில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு சில நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. பேருந்துகளில் கைபேசியில் பாடல்கள், காணொளிகள் மற்றும் பிற ஒலிகளை பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மூலம் ஒலி செய்வதை தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் பேருந்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப சவுண்டாக பார்த்தா பாட்டு கேட்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஹெட்ஃபோன் மூலமாக, ஏர்ஃபோன் மூலமாக அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பேருந்துகளில் சவுண்டாக உங்களால் எதையுமே பார்க்க முடியாது, கேட்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அனைத்து பயணிகளும் இந்நெறிமுறைகளை பின்பற்றி அமைதியான மற்றும் இனிமையான பயண சூழலை உருவாக்க ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல மட்டும் சரியாக அமர்ந்து உட்காருங்க, எங்கே உங்களுக்கு இருக்கோ இடம் அங்கே சரியாக அமர்ந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழக அரசு 3 மாதங்களுக்கு கட்டுப்பாடு. எதுக்கு அப்படின்னா,
கற்கள் ஜல்லி எம்சாண்ட் மற்றும் இது போன்ற ஏற்றுமதிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. 3 மாதத்துக்கு தற்காலிகமாக தடை வந்து விதி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலைகள் சேதமடைய தவிர்க்கப்படும். ஸோ நிறையா கட்டுமான பொருட்கள் விலையை வந்து பார்த்தா தமிழகத்தில் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ 3 மாதங்களுக்கு ஸோ ஏற்றுமதி, அதாவது வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் ஜல்லி எம்சாண்ட்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு ஸோ இப்போதைக்கு தற்கால தடை விதிச்சிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் உள்ள கனிமங்கள் எல்லாமே 3 மாதத்துக்கு ரொம்ப அதிகமாக எடுக்க முடியாது. தமிழக தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். அதை தான் ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதாங்க உங்களுக்கான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு 6 அப்டேட். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.